எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் முதலாளி நானும் வந்திருக்கோம். நம்ம மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இந்தியா போயிட்டாங்க. டூ ஆர் டை அப்படின்ட்டோம். டூ பண்ணிட்டாங்க. சஞ்சு சாம்சன் பண்ணி முடிச்சு அல்லா ஜீசஸ் கிருஷ்ணர் ராமர் எல்லாத்துக்கும் இது பண்ணி சூப்பராக ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. அது ஓட்டுனார் அக்ஷர் பட்டேல் வேற ஒரு வீடியோ எடுத்து நல்லா விளாண்டிங்க, எப்போ நீங்கள் டெபியூ பண்ணீங்க அப்படின்லாம் கேட்டார். பட் என்ன சரி அவர் ஹாப்பியஸ்ட் டே இன் மை லைஃப்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸை போட்டு ஜெயிக்க வச்சிட்டார் இந்தியாவை. அது வந்து எவ்ரிபடி ஆர் ஹாப்பி. சிஎஸ்கே ஃபேன்ஸே எக்ஸ்ட்ரா ஹாப்பி. இந்த ஹாப்பி மூமெண்ட்ல முதலாளி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பத்தி சொல்லுங்க. நேற்று லைவ் வேற பார்த்தோம், எல்லாம் டயர்ட் ஆயிட்டோம் 4 மணி நேரம் பேசி. சொல்லுங்க. இல்ல அது 4 மணி நேரம் பேசி இது பண்ணதுனால கடைசி ஓவர்ல வந்து சேட்டா 6 அடிக்கிறப்ப நீங்க ஏன் ரியாக்ஷனே பண்ணல அப்படின்லாம் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அது 4 மணி நேரம் தொடர்ந்து பேச எங்களுக்கு பழக்கலாம் அதெல்லாம் கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுல இருக்குது. பட் இருந்தாலும் எக்ஸைட்டட் தான். அது ஒரு நல்ல ஃபார்ம். சஞ்சு யூஸ்வலா இந்த மாதிரி இருந்தாருன்னா ஒரு ஸ்டேபிளா இருப்பாரு. போக மற்ற எல்லா மேட்சுக்கும் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறோம். மோஸ்ட்லி அன்மியூட் பண்ணா இட் வில் பி குட் ஃபார்ம். அதுவும் அவர் சொன்னது எப்படின்னா, நீ ட்ராப் பண்ணல ஒரே கன்ஃபியூஷன்ல இருந்து நான் திருப்பி பேசிக்ஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னு. எனக்கு இன்னும் ஒன்று நோட் பண்ணது என்னன்னா, ப்ராபப்ளி எஸ் லாஸ் சம் வெயிட் ஓவர் த லாஸ்ட் 10 days எனக்கு தோணுது. அது எனக்கு என்னமோ முதல்ல இந்த ஃபிட்னஸ்க்கு அந்த வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கிறப்ப அந்த ஃபிட்னஸ்க்கு இப்போ இஸ் லுக்ஸ் பிட் மோர் ஃபிட்டர். அது ஒரு ஃபோக்கஸ் எல்லாமே ஒரு ரீசனா இருக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் தான். அதாவது நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, இந்தியா வந்து ஹஸ் பீன் போர் இன் பேச்சஸ் இன் பவுலிங். ஃபீல்டிங் நல்லா சொதப்புனாங்க. பேட்டிங்கும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இப்போதைக்கு கோயிங் அரவுண்ட் சிங்கிள் பேட்ஸ்மேன் மாடல் தான். அதாவது ஒருத்தர் வந்து ஹஸ் டு கேரி த பல்க் ஆஃப் த ஸ்கோர்ஸ் மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். அதை சஞ்சு அடிச்சாரு. ஒருவேளை அவர் மிஸ் ஆயிருந்தாருன்னா இட் குட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் வந்து அந்த கேட்ச் 2-3 ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தாங்க, ஃபீல்டிங் வச்சிருந்தாங்கன்னா இட் குட் ஹவ் பீன் டைட்டர். இன்னொருத்தர் அவர் ஷாய் ஹோப், அவர் வந்து கேப்டன் ஒத்துக்கிட்டாரு, ஏன் தப்பு தான், அந்த இன்னும் 20 ரன் 25 ரன் அடிச்சிருந்துருக்கலாம். அப்படி அடிச்சிருந்தா திங்ஸ் குட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட், டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட். டேஸ்ட் பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்டா முடிஞ்சிருக்கும். அதுக்கு ஏத்தாப்புல அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஏத்தாப்புல அடிச்சிருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன். ஆமா வெற்றி. ஆனா அந்த ப்ரெஷர், நான் ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து வரேன். அவங்க வந்து டாஸ் அவங்க கையில் இல்லை. இந்தியா டாஸ் வின் பண்ணி குட் டாஸ் டு வின் அண்ட் டியூ வரது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே டியூ வந்துருச்சு. ஸோ தே புட் வெஸ்ட் இண்டீஸ் இன், அது கரெக்டு. டீம் காம்பினேஷன்ஸும் வந்து அவர் தான் பண்ண முடியும். தே ட்ராப்ட் பேட்டர் அண்ட் ப்ராட் சேஸ், அதுவும் கரெக்டு. இவங்க அதே டீம். இப்போ என்னன்னா நம்ம கால் பண்ணோம் லைவ்லேயே, அவங்க வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக ஸ்லோ ஆடிட்டு இருக்காங்க பவர் பிளேல, இப்படி கிடையாதுன்னு. நேத்திக்கு வந்து ரொமாரியா ஷெப்பர்ட் பேட்டிங்கே பிடிக்கல, மேத்யூ ஃபோர்டு பேட்டிங்கே பிடிக்கல, முருகேஷ் மோடி பேட்டிங்கே பிடிக்கல, அகில் ஹுசேன் பேட்டிங்கே பிடிக்கல. இவங்க எல்லாருமே கேப்பபிள் ஆஃப் ஸ்கோரிங் 20, 30 இஃப் நாட் மோர். அப்போ இந்த ரிசோர்ஸை நீங்கள் ஆப்டிமல் யூட்டிலைசேஷன் பண்ணல அப்படின்னா இது அப்படிதானே. ஸோ இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே இப்போ போர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்ககிட்ட வந்து ஒரு 9 பேட்டரை வச்சு நீங்கள் அடிக்கலாம், பட் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப டாக்டிக்கலி யூ ஆர் நாட் ஆன் த ரைட் ட்ராக். அதுதான் வந்து ஒரு மெயின் ரீசன். 25 ரன் அடிச்சாலும் இந்தியா திருப்பி அடிச்சிருப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லை. அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன், இப்போ நீ பேசும்போது சொன்னல சஞ்சு அடிக்காம இருந்திருந்தா கேட்சை பிடிச்சிருந்தா ரிசல்ட் வேற மாதிரி போயிருக்கலாம் அப்படின்னு. அந்த ப்ரெஷர் இப்போ இந்தியாவுமே வந்து இன்னும் அக்சர் பேட்டிங் வரல, நமக்கு தெரியல. ஹார்திக் வந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட வந்திருப்பாரு, அடிச்சிருப்பாரா நமக்கு தெரியாது. சிவம் துபேவுமே வந்து இன்னும் நாட் அவுட்டாக தான் இருந்தார். ஸோ சஞ்சுவும் நாட் அவுட் தான். ஸோ அவங்க பெரிய இன்னும் 25 ரன் திருப்பி அடிக்கவும் செஞ்சிருக்கலாம். பட் வி டோன்ட் நோ. பட் வாட் தே கேன் டூ இஸ் புட் மோர் ப்ரெஷர் இல்லையா. அவங்களுடைய எரர்ஸை அவங்க கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். வாட் தே கேன் டூ பெட்டர், தே குட் ஹவ் டன் பெட்டர். ஸோ அதை வந்து அவங்க ஐ திங்க் தே ஃபெயில் டு புட் த 20-25 ரன்ஸ். அதுதான் வந்து மேஜர் காஸ் ஃபார் கன்சர்ன் அவங்களுக்கு. இந்தியா வந்து கரெக்டாக 5 பவுலர் அதோட போயிட்டாங்க. பவுலர்ஸ் கரெக்டாக ரொட்டேட் பண்ணாங்க. அவங்க அக்சர் படேல் வந்து நிறைய ஃப்ரண்ட் லோட் பண்ணாங்க பிகாஸ் டூ ரைட் ஹேண்டர்ஸ் ஃபார் பேட்டிங். அது எல்லாமே கரெக்டு தான். கடைசியில் வந்து தேவர் ஸ்டக் வித் ஹர்ஷ்தீப் பும்ரான். கொஞ்சம் வெரைட்டி இல்லாமல் இது பண்ணிட்டாங்க. பட் ஓகே, தட்ஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ 195 ஃபார் 4 அப்படிங்கிறது ஜஸ்ட் அபவுட் பார். 190 to 200 இந்த விக்கெட்ல பார் அப்படின்னு நம்ம நினைச்சோம். அதுதான் சொன்னோம் ஆரம்பிக்கும் போதும். அந்த பார் ஸ்கோர் அடிச்சிட்டாங்க. பட் இந்தியா அன்பார்ச்சுனேட்லி ஆர் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் அன்பார்ச்சுனேட்லி ஆர் அபோவ் பார் பேட்டிங் டீம், எஸ்பெஷலி இன் தீஸ் கண்டிஷன்ஸ். ஸோ நீங்க அபோவ் பார் ஸ்கோர் தான் அடிக்கணுமே தவிர பார் ஸ்கோர் அடிச்சுட்டு யூ கேனாட் ஹோப் ஃபார் இந்தியா டு ஃபெயில். ஸோ அதான் நான் நினைக்கிறேன். இந்தியா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நான் 3 பாயிண்ட் சொல்லி சொன்னது. அக்ஷர் பட்டேல் ஃப்ரண்ட் லோட் பண்ணது ஒன்று, அவர் கண்ட்ரோல் பண்ணாரு. அப்புறம் 11வது 12வது ஓவர் ஹார்திக் பாண்டியா போட்டார். ஒரு ரத்தர்ஃபோர்ட் விக்கெட்டோட கிட்டத்தட்ட மெய்டின் ஓவர், கடைசி பால் மட்டும் ஒரு பவுண்டரி கொடுத்தாரு அது. அப்புறம் 19வது ஓவர் அர்ஷதீப் சிங், அவராவது 17வது ஓவரில் கொடுத்த ரன்னு காம்பன்சேட் பண்ணி 19வது ஓவர் நல்லா போட்டார், ஒயிட் யாக்கரா போட்டு விட்டு. ஏன்னா அப்போ செட் ஆயிருந்த இவரும் பவனும் அடிக்க முடியல, ஹோல்டர் 2 பேராலையும் தேர் நாட் ஏபிள் டு ரீச் த பால்.
ஸோ அந்த அளவுக்கு நல்லா போட்டார். அவர் அதுக்கு முந்தின ஓவர் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நெருக்கடி கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த 3 கீ ஈவெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலா அந்த பாஸ் ஸ்கோர் நீ சொன்னது கொண்டு வந்துருச்சு. அது வெல் எக்ஸிக்யூட்டட், இவங்க கொடுத்தது வெல் எக்ஸிக்யூட்டட். அது ஹர்திக் பாண்டியா நம்ம 6வது போலர் போல, பட் சம்டைம்ஸ் ஹர்திக் பாண்டியா கேன் கோ ஃபார் ரன்ஸ். அப்படி இருந்தா ஸ்பெஷலிஸ்ட் பவுலர் இவர் வந்து தூபே வந்திருப்பாரு, அந்த 11வது 12வது ஓவர் போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்திருப்பாரு. அது எல்லா தடவையும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது, பட் இவங்களோட கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆச்சு. பார்ப்போம். அதே மாதிரி இந்த மாதிரி 3-4 ஓவர் அவங்களும் ப்ரெஷர் போட்டாங்க. நம்ம லைவ்லேயே நோட் பண்ணோம். தொடர்ந்து 3 ஓவர் வந்து 7 ரன்ஸ், 2 ரன்ஸ், 5 ரன்ஸ் அப்படிலாம் கொடுத்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் அகெயின் இந்த வென்யூ வாங்கடையும் அப்படிதான். இந்த வென்யூ அங்கெல்லாம் வந்து எப்படி ரன் வந்துடும். அந்த ஒரு நீங்க வந்து ரொம்ப புவரா ஒரு 2-3 ஓவர்ல ரன் வந்தாலும் யூ கேன் ஆல்வேஸ் மேக்கப். ஒரு 25 ரன் ஒரு 25 ரன் ஓவர் அடிக்கலாம் ஒரே இன்னிங்ஸ்ல. ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா 2 ஓவர்ல 50 ரன் அப்படிங்கிறது வந்து இட் வில் காம்பன்சேட் ஃபார் தீஸ் 3 ஓவர்ஸ். ஸோ அந்த மாதிரி வென்யூஸ் இருக்கும்போது தே ஷுட் ஹவ் மேட் இட் கவுண்ட் அகைன். இப்போ இந்தியா போட்ட அந்த 3 ஓவருக்கு பதிலாக அவங்க வச்சு வெளுத்திருக்கணும். ஒரு ஓவர் ஹர்திக் அப்படி அடிச்சாங்க. ஒரு வருண் சக்கரவர்த்தி ஓவரில் கூட 17 ரன் போச்சு. பட் இன்னும் ஒரு 2 ஓவர் அப்படி அவங்க அடிச்சிருந்துருக்கணும். அது பண்ணலை. இந்தியா அதை பண்ணாங்க நிறைய. ஒரு 3 ஓவர் அப்படி விட்டாலும் தே மோர் தென் மேட் அப் வச்சு நல்லா அடிச்சிட்டாங்க. சில ஓவர்லாம் ஷெப்பர்ட் ஓவர்லாம் கடைசியில் வெளுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அதை அவங்க இது பண்ண முடியும். சில வென்யூவில் அது மாதிரி பண்ண முடியாது. பட் இந்த வென்யூவில் நீங்கள் அதை காம்பன்சேட் பண்ணிடலாம் ஈஸியாக. அதையும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் வெஸ்ட் இண்டீஸ். கண்டிப்பா அவங்க எக்ஸிக்யூட்டிவ் பண்ணல ஒழுங்கா. பட் இரஸ்பெக்டிவ்லி வந்து டியூ கிரெடிட் டு சஞ்சு சாம்சன் தான். அவர் கூட வந்து இன்னும் 2 இன்னிங்ஸ் வந்து முக்கியமானது வந்து திலக் வர்மா அடிச்சது. நம்ம வந்து அவரை ஓட்டிட்டு இருந்தோம், கங்குலி வருமா இந்த வருமா அந்த வருமானு ஓட்டிட்டு இருந்தோம். அவர் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 பவுண்டரிஸ் அடிச்சு கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் கடைசியில வந்து 19வது ஓவர் வந்து சிவம் தூபே அடிச்சார் அந்த 2 4. அது அடிச்சதுதான் அந்த ப்ரெஷர் கம்மியாச்சு அப்படின்னு பும்ரா டோட்டலாவே. சொல்லியிருக்காரு. நீ சொல்றதுதான் அதான் அவரே அவங்களே ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்ப அந்த ஒரு 4 அடிக்காட்டி மேபி அது அந்த ஒரு 4 மட்டும் அடிச்சிருந்தாலும் கூட லாஸ்ட் ஓவர்ல வந்து நம்பர் ஆஃப் ரன்ஸ் ரெக்வயர்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது கொஞ்சம் ப்ரெஷர் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி கொண்டு போகல. ஸோ கொஞ்சம் ஈஸியா முடிச்சிட்டாரு. பட் ஒருவேளை அதை அடிக்காம இருந்திருந்தாருன்னா சஞ்சு செஞ்சுரி அடிச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு இருக்கலாம். அதே மாதிரி அவங்க இன்னொரு அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து மேத்யூ ஃபோர்டு. அவர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவுலர்ஸ் இந்த டோர்னமெண்ட்டு. பும்ரா கூட மோர் எக்கனாமிக்கல். இப்போ ஆஸ் ஆஃப் இப்பயும் கூட 7.33 நேற்று அவருடைய எக்கானமி நல்லா போட்டார். நியூ பால்ல பவர் பிளேல அகைன்ஸ்ட் சஞ்சு சாம்சன் இந்த இந்தியன் ஓப்பனர்ஸ். ஹி போல்ட் அட் எக்கானமி ஆஃப் 7.3 அப்படிங்கிறப்ப அவரோட ஒரு ஓவரே நீங்க போடாம விட்டுட்டீங்க. நீங்க நியூ பால்ல தான் அவர் எக்ஸ்பர்ட் அப்படின்னா அப்படியே கொடுத்துருக்கலாம். 4 ஓவர் கொடுத்தாங்க ஒரு மேட்ச்ல. அந்த மாதிரி ஆன் த ட்ராட் 4 ஓவர் கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லாட்டி இன்பிட்வீன் ஒரு ஓவர் அவங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாம். அதையும் அவங்க பண்ணல. இப்போ ஷெப்பர்ட்லாம் வந்து 15 எக்கானமி, பட் திருப்பி 3வது ஓவர் கொடுத்தாங்க. ஷமார் ஜோசப் ஒரு ஓவர் நல்லா போட்டாரு, ஒரு ஓவர் எக்ஸ்பென்சிவ், அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருந்தாரு. பட் அவங்க ஃபோர்டுக்கு ஒரு ஓவரும் மிஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் வந்து ஒரு இன்எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா நான் கடைசி ஓவர் ஆக்சுவலா 4 தான் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். பட் அவங்க முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஷெப்பர்டுக்கு வந்து கடைசி ஓவர் போட்டு ஐபிஎல் எல்லாம் போட்டு ஜெயிச்சு கொடுத்துருக்காதுன்றதுனால அவங்க கொடுத்தாங்க. ஐடியலா ஒருவேளை ஃபோர்டு போட்டு இருந்தால் பிட் மோர் டிஃபிகல்ட். ஆனா முன்னாடி ஒரு ஓவர் ஃபோர்டு போட்டிருந்தா ஒரு 4 ரன் ஒரு 5 ரன் ஒரு 8வது ஓவர் ஃபோர்டு போடுறான்னு வச்சுக்கோ, 9வது ஓவர் போடுறான்னு வச்சுக்கோ, அதில் 5 ரன் தான் வந்துச்சுன்னா மோர் ப்ரெஷர் தானே இந்த மாதிரி ஒரு கேம்ல. இப்போ நீ ஒரு பவுண்டரி ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுச்சுன்னு சொல்றியே, இன்னும் ஒரு 5 ரன் ஓவரோ ஒரு 7 ரன் ஓவரோ உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல. ஆனா அந்த ஹோல்டர் வந்து அது வரைக்கும் கடைசியா நல்லா தான் போட்டுட்டு இருந்தார். ஐ திங்க் அவங்க வந்து they didn't want to change muchன்னு. பட் இருந்தாலும் ஹோப் டிசிஷன் தான் அது. அவர் பேட்டிங்ல போட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. கடைசி 5 ஓவர் வரவே யோசிச்சிருப்பாரு. நம்ம அடிச்சிருந்தா நம்மள தான் பிடிக்க போறாங்கன்னு சொல்லி அவரே அப்ரூவல் ஆயிட்டாரு. நான் தான் காரணம் அப்படின்னு அவரே அப்ரூவல் ஆயிட்டாரு. ஒருவேளை சில டீமுக்கெல்லாம் வந்து இப்போ டோர்னமெண்ட் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு மேட்ச் ஃபீஸ் எல்லாம் 50% ஃபைன் பண்றாங்க. அந்த மாதிரி வந்து இந்த டீம்லயும் பண்ணக்கூடாதுன்னு அவரே அப்ரூவல் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ கமிங் டு இந்தியா பேட்டிங், சஞ்சு சாம்சன் ஷோ ஆல் த வே. இப்போ வந்து இவங்க சூரியகுமார் யாதவ் அந்த யூஎஸ்ஏ மேட்ச் அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரு. இஷான் கிஷான் அந்த பாகிஸ்தான் மேட்ச் அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாங்க. ஜிம்பாவே மேட்ச் எல்லாரும் அடிச்சாங்க, இன்க்ளூடிங் அபிஷேக் சர்மா. சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச் அடிச்சு வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ ஓகே, ஒருத்தர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எக்ஸப்ட் ஜிம்பாவே மேட்ச் எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. பட் யாருமே வந்து ரொம்ப புவர் அப்படின்னு. இப்போ இன்னும் அபிஷேக் சர்மா 6 மேட்ச் 80 ரன், அது புவர் தான் ஸ்டில். பட் ஃபைண்டிங் த வே. பட் அவங்களுடைய தேங்க்ஸ் டு தேர் பேட்டிங் டெப்த் அண்ட் ரிசோர்சஸ் தட் தே ஹேவ், அதை அவங்க கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட்
கோயிங் டு த செமிஃபைனல் பேட்டிங் ஒரு பெரிய ஒரி அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ மற்ற டீமுக்குலாம் சொல்ற மாதிரி பேட்டிங் ஒரு கன்சர்ன் ஒரி. ஏன்னா இப்போ பட்லர் மாதிரி ஒருத்தர் வந்து ரன்னே அடிக்கல. அவரும் வந்து அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு டோர்னமெண்ட் தான். இவர் அடிச்ச அந்த 50 கூட அவர் அடிக்கல. இருந்தாலும் தேர் கண்டினியூ டு பேக் பட்லர். அவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு பேட்டிங்ல. பட் கம்பேரிட்டிவ்லி இவங்களுக்கு வந்து தேர் ஃபார் மோர் செட்டில் இந்த பேட்டிங் லைனப். அபிஷேக் சர்மா மே நாட் பி இந்த ஃபார்ம் தட் தே மே லைக் ஹிம் டு பி. பட் ஸ்டில் ஓவரால் ஒரு அலார்மிங் சுச்சுவேஷன் கிடையாது பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். டாப் 4 டீம்ஸ் இப்போ இந்த செமிஃபைனல்ஸ் வந்து டீம்ஸ்ல வந்து இங்கிலாந்து விட்டுருங்க. பட் நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, இந்தியா கம்பேர் பண்றப்ப இந்தியா டிபெண்ட் ஆன் அட்லீஸ்ட் ஒன் சிங்கிள் பேட்ஸ்மேன் கேரிங் த இன்னிங்ஸ் த்ரூ. ஒரு ஆமா, 35 ஃபர்ஸ்ட் to 40%. அடிச்சதுக்கு அப்புறம் சைஃபர்ட் இவங்க ஆளுமே பெருசா அடிக்கல. ஆனா அதுக்கப்புறம் இவங்க வராங்கன்னா ஒரு 20-30 கிளென் பிலிப்ஸ், ரவிச்சந்திரா, அப்புறம் ஒரு மேட்ச் சாப்மன் அடிச்சாரு, ஒரு சாண்டன் அடிச்சாரு. இவங்களும் பண்றாங்க, இவங்களும் கண்ட்ரிபியூட் பண்றாங்களே. இவங்க வந்து இப்போ நம்ம ஒண்ணு வந்து கரெக்டா பண்ணிட்டாங்க. அதாவது திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும் ஒரே நேரத்துல கிரவுண்டுக்குள்ள பேட்டிங் பண்றப்ப இருக்கக்கூடாதுன்ற பிளான் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கடைசி 2 மேட்ச் அவங்க 2 பேருமே ஒரே டைம்ல உள்ள இருக்கிற இல்லாத மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு வகையில கரெக்ட் தான். ஐ மீன் அவங்க 2 பேருமே ஸ்பின் போட்டா டக்குன்னு ஸ்லோ டவுன் ஆயிடுறாங்கன்னு பார்த்து போடுறாங்க. இப்ப திலக் வர்மா வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஃபேஸ்ல வந்து ஒரு 1 டவுன் நல்லா அடிச்சாரு, அதனால கன்டினியூ பண்ணாரு. பட் ரைட் நோ ஐ திங்க் இஸ் பெட்டர் சூட்டட் ஃபார் 5 or 6 டிபெண்டிங் ஆன் த பொசிஷன் என்ட்ரி பாயிண்ட். அது கரெக்டா தான். அவர் 5 தான் கரெக்ட் இப்போதைக்கு. அப்படியே அவர் விளையாட வேண்டியதுதான். ஸ்கை இருக்கிறப்ப உள்ள இறக்கக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி ஃபைன் தான் நினைக்கிறேன். பவுலிங்கும் வந்து ஆன் ட்ராக். நிறைய பேர் சொல்றாங்க சக்கரவர்த்தி வந்து ஆன் இது கிடையாது, குல்தீப் கொண்டு வரணும் அப்படிலாம். பட் அதெல்லாம் வந்து தேவையில்லாத அணி. கரெக்டாக தான் இருக்கு. பவுலிங் வந்து இப்போ போடுற இந்த 5 பேர் தான் யுவர் 5 பெஸ்ட் அவைலபிள் பவுலர்ஸ் இயர். அக்சருக்கு பதிலாக குல்தீப்பும் பண்ண முடியாது, பேட்டிங் டெப்த் போயிடும். அதனால அவங்க அதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் செமிஃபைனலும் அவங்க இந்த டீம் தான் ஆடுவாங்க. திஸ் இஸ் த பாசிபிள் பெஸ்ட் லைன் அப் தே கேன் புட் இந்த கிரவுண்ட் இந்த ஸ்குவாட்ல இருந்து. கண்டிப்பா அவங்க இதே 11 தான் கண்டினியூ த்ரூ த ரெஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து ஓகே, அவர் ஐ மீன் அது எதிர்பார்க்கறதா. யூ வில் ஃபிகர் இட் அவுட். என்னதான் ஒரு மிஸ்ட்ரி போல்னு சொன்னாலும் ஃபிகர் இட் அவுட். அவர் இந்த மாதிரி அடிச்சா அவுட் ரன் எடுக்கலான்னு அவங்க ஒரு பிளான் பண்ணோட வராங்க. பட் அதையும் தாண்டி அவர் வந்து ஒரு விக்கெட் எடுப்பாரு. அந்த விக்கெட் குரூஷியல் விக்கெட். ஆனா he can play even major இன்னும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். he will take more wickets. எதிர்பார்க்காதப்ப he is a game changer. கண்டிப்பா விக்கெட் எடுப்பார், பார்ப்போம். அதான் வாங்கடையும் அவ்வளோ கண்டிசிவா இருக்குமான்னு தெரியல. பட் வில் சி ஹவு இட் கோஸ். வெஸ்ட் இண்டீஸ்க்கு இது ஒரு ஓகே அபவ் பார் டோர்னமெண்ட் தான். அவங்களுக்கும் தேவர் வெரி மச் இன் கண்டென்ஷன். ரொம்ப டிசப்பாயிண்டிங் சொல்ல முடியாது. டாரன் சாமி டெஃபினெட்லி ஹி டிட் இஸ் ஜாப். முடிஞ்ச அளவுக்கு அவர் பண்ணாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் வாஸ் நாட் குட் இனஃப் அகேன்ஸ்ட் டீம் லைக் இந்தியா இன் தேர் ஓன் கண்டிஷன்ஸ். அப்படிங்கிறப்ப இட் இஸ் அ டிசப்பாயிண்டிங் எண்ட். பட் ரொம்ப ஒரு பத்தட்டிக் பர்ஃபார்மன்ஸு. நீட்ஸ் என்டையர் ரீவேம்ப் ஆஃப் த ஸ்குவாட். அந்த ரேஞ்சுக்கு கிடையாது. பட் ஷாய் ஹோப்ஸ் திருப்பி அவங்க ரீகன்சிடர் பண்ணணும் ஹவு ஹி அப்ரோச்சஸ் த கேம். அவர் கேப்டனாக கன்டினியூ பண்ணுறாரு, கீப்பராக கன்டினியூ பண்ணுறாருன்னா ஹி டெஃபினெட்லி நீட்ஸ் டு ரீஇன்வென்ட் த கேம். இன்னும் கொஞ்சம் மாடர்ன் T20 கேமுக்கு அவர் அடாப்ட் பண்ணணும். சிம்ரன் ஹெட்மேயரோட ஃபார்மை வேணா பூரான் இல்லாததை ஹெட்மேயர் ஃபில் பண்ணிட்டாரு. ரூதர் ஃபோர்டு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபார்மில் இருக்காரு. ரோமன் பவல் ஆல்சோ நேற்றும் அடிச்சாரு, முன்னாடி மேட்சும் அடிச்சாரு. ஹோல்டரு, ஷெப்பர்டு, ஃபோர்டு, மோட்டி எல்லாருமே தே ஆல் ஸ்டுட் அப். ஸோ ஐ திங்க் மேஜர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒன்றும் தேவையில்லை இந்த டீமுக்கு. ஐ திங்க் தே வில் ஒன்லி கெட் பெட்டர் அஸ் டைம் கோஸ் பை. பட் ஹோப் நீட்ஸ் டு ரீதிங்க் இஸ் அப்ரோச் அண்ட் மாடிஃபை இஸ் அப்ரோச். அவருக்கு வெரி டேலண்டட் கிரிக்கெட்டர். பட் அதை அப்ரோச் மட்டும் கொஞ்சம் மாற்றணும். ஐ திங்க் த ப்ராப்ளம் அவங்களோட டீம் பொறுத்த வரைக்கும் ஹோப் மட்டும்தான் வந்து எல்லா இன்டர்நேஷனல் மேட்சுக்கும் அவைலபிளா இருக்காரு. அந்த சீனியர் ரோல்ல வந்து அவரும் மேபி சேஸ் உங்க 2 பேரும் அவைலபிளா இருக்காங்க. மற்ற எல்லாருமே வந்து லீக் போயிடுறாங்க, ஏதாவது விளையாடுறதுக்கு அவைலபிளா இல்லை. ஹோல்டரா இருக்கட்டும், முன்னாடி கேப்டனா இருந்தாரு, இப்ப அவருக்கு எப்பயாவது தான் மேட்சுக்கு வராரு. ஸோ அப்படின்னு இருக்கப்ப தே ஹேவ் நாட் மச் சாய்ஸ். ஞாயிற்றுக்கிழமை போய் இந்த கிரவுண்ட்ல விளையாடுற இந்த டீமா அந்த மாதிரி சொல்றீங்க? அந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்க நிலைமை. ஆமா, இப்ப ஒரு நேஷனல் டியூட்டிக்கு வரப்ப எல்லா பைலேட்டரல் சீரிஸும் இப்ப இவங்க சேர்ந்து விளையாண்டதே இப்ப வேர்ல்ட் கப் முன்னாடி இந்த வார்ம் அப் சேர்ந்து விளையாண்டாங்க. அது முன்னாடி வரைக்கும் சேர்ந்தே விளையாடல. நீ என்ன சொல்றதுன்னா இந்த ஒருத்த மட்டும் இருப்பான், எல்லா மேட்சுக்கும் வந்துருவான். அவன் தான் பேட்டும் வச்சிருப்பான். வந்துருங்கன்னு குரூப்ல மெசேஜ் அனுப்புவான். அந்த ஆள் தான் ஹோப் நீ சொல்ல வர்ற. ஆமா, பட் அவங்க விளையாடவும் தெரியும். பேட் மட்டும் வச்சிருந்தா விளையாடவும் தெரியும். பட் மத்த யாரும் இல்லையே சீனியர் ரோல்ஸ். இப்ப நீங்க எல்லாமே மத்த எல்லாம் கொஞ்சம் புது பிளேயரு. அகில் ஹசன் கேப்டன் ஆக்க முடியாது. இப்போ நீங்க ஹோப் விட்டா ராஸ்டன் சேஸ், இவங்க 2 பேரும் தான் கன்சிஸ்டன்டா டீம்ல எல்லா டீம்லயும் இருக்காங்க.
இல்ல அவர் இருக்கட்டும், கேப்டன் பண்ணட்டும். பட் சீரியஸ்லி ஹி நீட்ஸ் டு அவர் ரோல் இன்னும் கொஞ்சம் அடாப்ட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ஹார்டா அடிக்க பார்க்கணுங்கிறேன் பவர் பிளேல. அவர் அவ்வளோ வேல்யூ அவர் விக்கெட் மேல அவர் போட தேவையில்லை. அவர் ஒன்றும் சச்சின் டெண்டுல்கர் கிடையாது. 90s இந்தியன் டீமுக்கு அவர் அவுட் ஆயிட்டா ஒன்றும் இதுன்னு கிடையாது. அத்தனை பேர் இருக்காங்க பேட்டிங்கா வராமன்றப்போ இன்னும் அக்ரெசிவா போகணுங்கிறேன் அவர். ஆனா ஒன்னு சேஞ்ச் ஆயிருக்கு நான் நோட் பண்ணதுன்னா, லாஸ்ட் வேர்ல்ட் கப்புக்கு இந்த வேர்ல்ட் கப் வந்து நிறைய ஒன்ஸ் அண்ட் டூஸ் நிறைய ஓடுறாங்க. ட்ரைங் டு கன்வெர்ட் டு டூஸ். அது வந்து டெஃபினட்டா சேஞ்ச் ஆயிருக்கு, இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னும் பவுலிங் வந்து அவங்க ஷமா ஜோசப் மட்டும்தான் அவங்க பிரீமியர் பவுலரா இருக்காரு, ஃபாஸ்ட் பவுலர். அவங்க இன்னும் கொஞ்சம் மட்டும் தே ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் தட் அவரும் T20 வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட் தான். இன்னும் ஒரு கன் ஃபாஸ்ட் பவுலர் உங்களுக்கு வேணும்னு தான் நான் அதான் நினைக்கிறேன். சொல்றேன். அவங்கள்ட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஷமா ஜோசப். இல்ல, ஷமா ஜோசப் வந்து நம்ம ஐபிஎல்லே நம்ம ஆட விட மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் இன்கன்சிஸ்டன்டா இருக்காரு, ரன் கொடுக்குறாரு. பேசிக்கலி டெஸ்ட் பிளேயர், அதிகமா T20 எக்ஸ்போஷர் இல்லைன்னு சொல்லி. அவர் தான் அவங்களோட பிரீமியர் பவுலர்ன்றப்ப தே ஹேவ் டு ரீதிங்க் தட் ஸ்ட்ராட்டஜி. தே ஹேவ் டு கெட் ஒன் மோர் பவுலர், அட்லீஸ்ட் 2 மோர் பவுலர்ஸ் கொண்டு வந்தா தேல் பிகம் ரியலி ஸ்ட்ராங் டீம். பாப்போம். லெஃப்ட் ஆர்ம் சீமர் யாரும் கிடையாது அந்த டீம்ல. அந்த ப்ரிஃபரபிளி அந்த ஷமாருக்கு பதிலாக வர்றவங்க ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமரா இருந்தா பெட்டரா இருக்கும். அதை அவங்க ஒர்க் பண்ணும். ஸோ ஸோ இதுதான். வேற என்ன வெற்றி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். இந்தியா கோலாகலமா வெற்றி பெற்றுட்டாங்க. இயான் பிஷப் வேற ஒரு ட்வீட் போட்டார், பாத்தியான்னு தெரியல. ரிமெம்பர் த நேம் மாதிரி ரெஸ்பெக்ட் த நேம் அப்படின்னு போட்டாரு. ஸோ ரெஸ்பெக்ட் த நேம் சஞ்சு சாம்சன். ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான். இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. வாங்கடையில் இருக்கு. அடுத்து இந்தியா இங்கிலாந்து தனியா வரோம் ப்ரீவியூ அதுக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்தியா வந்து எதனால ஜெயிச்சாங்க, வெஸ்ட் இண்டீஸ் எதனால தோத்தாங்க, எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லுங்க. ஸோ இப்போதைக்கு அவ்வளவுதான். முதலாளி நீங்க சொல்றத சொல்லுங்க. கண்டிப்பா சஞ்சு வந்து பிளேட் மேஜர் இன்னிங்ஸ். நான் விளையாடுறத விட வெளியே உட்காந்து பார்த்த மேட்ச் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி அதை எதுவும் பெருசா மனசு எடுத்துக்காம ஒர்க் ஆன் ஹிம்செல்ஃப், இம்ப்ரூவ்டு. அதனால இத்தனை நாள் வரைக்கும் போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ்க்கு வராத கம்பீர் வந்து பேசினாரு சஞ்சுவுக்கு பொட்டன்ஷியல்லாம் இருக்குன்னு. இந்த யூஸ்வலா இந்த 97 அதையும் சொல்லிருங்க. 97 கம்பீரோட ஈகோ மசாஜ் பண்ணிட்டாரு. 97 கரெக்டா அடிச்சு அதை நிப்பாட்டாரு. அதுவும் அவர் ஃபீல் பண்ணாரு. அதாவது நான் அடிச்ச செஞ்சுரிஸோட இந்த 97 வேல்யூ மேமோன்னு. பட் ஒன்லி திங், இப்போ இந்த மேட்ச் முடிஞ்சு ஜெயிச்சாச்சு, கொண்டாடியாச்சு. அடுத்த மேட்ச் இன்னும் 2 மேட்ச் இருக்கு. ஸோ யூ டு ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் தட். அப்படியே அதே இது பண்ணி போயிடக்கூடாது. எவ்ரி ஒன் ஹேஸ் டு ஸ்டெப் அப் அண்ட் ஆல்சோ கான்ட்ரிபியூட். நம்ம பண்ணா இட் வில் பி பெட்டர். ஸோ அதை மேட்ச் பத்தி திருப்பி பேசுவோம் அதுக்கப்புறம். இதோட வில் சைன் ஆஃப் ஃபார் திஸ் எபிசோட். வில் பி பேக் வித் மோர். பை.